வணக்கம். கழுகு பார்வை செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக தாய்ப்பாசம் அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையாக நடத்தி வருகிறோம். இந்த அறக்கட்டளையின் முக்கிய பணி என்னவென்றால் கல்வி உதவி, மருத்துவ உதவி, ஜீவாதார உதவி, வாழ்வாதார உதவி, திருமண உதவி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த செயற்கைக்கால், செயற்கை கை போன்றவற்றை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகிறோம். அதை தவிர்த்து கிராமப்புறங்களில் மருத்துவ முகாம்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளில் மருத்துவ விழிப்புணர்வு இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அதனைத் தொடர்ந்து இன்று கொண்டாடக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கு முக்கிய பண்டிகையான தீபாவளி, ரம்ஜான், பக்ரீத் போன்ற பண்டிகைகளுக்கு எல்லா தரப்பு மக்களும் சந்தோஷமான முறையில் இந்த பண்டிகையை கொண்டாடும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நமது தாய்ப்பாசம் அறக்கட்டளை அவங்களுக்கு தேவையான பண்டிகைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும், பொருளாதார உதவி, பணம், மளிகை பொருட்கள், இறைச்சிகள், கைலி, சேலை போன்றவற்றை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய அருப்புக்காரத்தர் ஜும்மா பள்ளிவாசல் மூலமாக நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். 7 ஆண்டுகளாக கொடுத்து வருகிறோம். ஆரம்பத்தில் வெறும் 50 நபர்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் இன்று கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்களுக்கு மேலாக நாங்கள் கொடுத்து வருகிறோம். ஒரு குடும்பங்களுக்கு உண்டான மதிப்பு சுமார் 1700 ரூபாய். கிட்டத்தட்ட 350 குடும்பங்களுக்கு மேலாக கொடுக்கிறோம். இது தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகளுக்கு கொண்டாடக்கூடிய மக்கள் ரொம்ப வசதி குறைவாக உள்ளவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு வீடு தேடி போய் நாங்கள் அவங்களுடைய வறுமையை அறிந்து நாங்கள் கொண்டு கொடுப்போம். மக்கள் மத்தியில மிகவும் சந்தோஷம். இதுவரை யாருமே இப்படி பண்ணதில்லை, நீங்க தான் பண்றீங்க, 7 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. மக்கள் பெருமாறியாக நமக்கு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தொடர்ந்து நம்மகிட்ட பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ரம்ஜான் பண்டிகைக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வழங்குறீங்களா இல்ல இந்துக்களுக்கும்? ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகப்படியான இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் அப்படியே ஒருதாய் மக்களாக குப்பல்குடி உறவுகளாக சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ராமநாதபுரத்துல ஒரு இஸ்லாமியர்கள் நம்ம லைன் வீட்டுல இருந்தாங்கன்னா அதுல 3 இல்ல 4 இந்துக்கள் இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்க போகும்போது அந்த இஸ்லாமியர்கள் மட்டும் பெருநாள் கொண்டாடக்கூடாது, அவங்க வீட்டுல வசிக்கக்கூடிய அந்த ஹிந்து மக்களும் பெருநாள் கொண்டாடுங்கிற ஒரு நோக்கத்துக்காக நாங்க அதை எல்லா மக்களும் கொடுப்போம். அதாவது இஸ்லாமியர்கள் பெருத்து வாழக்கூடிய பகுதியில அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் சேர்த்து எங்களுடைய பண்டிகைகளை நீங்களும் கொண்டாடுங்க, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் உயர்ந்த நோக்கத்தோடு நாங்க எல்லா சமூகத்துக்கும் கொடுப்போம். தொகுப்புல என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்கு? அந்த தொகுப்புல கைலி சேலை, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, 1/2 லிட்டர் எண்ணெய், சமையல் எண்ணெய், 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ வெங்காயம், கோதுமை மாவு, சேமியா பாக்கெட்டு, சீனி, ஜவ்வரிசி, மசாலா பாக்கெட்டு, கறி, கோழி இறைச்சி போன்றவைகள் விட்டுப்பட்டு தொகுப்பு. இது மதிப்பு மொத்தம் 1700 ரூபாய் வருது. என் பேர் பாதுஷா, தாய்ப்பாசம் அறக்கட்டளையுடைய நிறுவனர். உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கழுகு பார்வை யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.